வணக்கம் யூசுப், நான் உங்கள் சுரேந்தர். தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. ஒருவேளை இது நடந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதாவது அமெரிக்காவுக்கு உண்டான எதிரிகள் நாடுகளுடைய தலைவர்களோட அமெரிக்கா கை குலுக்குனா எப்படி இருக்கும்? இது நடக்கிறதுக்கு இப்போதைக்கு சாத்தியமில்லைன்னு சொன்னோம்னாலும் இது சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அமெரிக்கா ஈரான் தாக்குதல் இது முற்றிலும் மேட்ச் ஃபிக்ஸிங்கா அப்படிங்கிற சந்தேகம் வலுத்திருக்கு. என்னப்பா சொல்கிற? அமெரிக்கா தாக்குதல் நடத்தினாங்க, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதில் தாக்குதலை ஈரான் இப்போ நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் சும்மா இல்லை, கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ நிலைகள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே ஒரு தாக்குதல் எப்படி இருக்கும்? இது எப்படி ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்னு சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டால், அமெரிக்கா நடத்தின தாக்குதல் உண்மையானதா அப்படிங்கிறதா இருக்குது. ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, அமெரிக்கா ஜிபியு எனக்கூடிய பங்கர் பஸ்டர்களை யூஸ் பண்ணதாக சொன்னாங்க. 1 2 இல்லை, 20 பங்கர் பஸ்டர் பாம்பில் அங்கே ஈரான் மேலே, அதுவும் குறிப்பாக அணு உலைகள் மேலே போட்டதாக சொல்லிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 20 பங்கர் பஸ்டர் அணு உலை மேலே படும்போது அதனுடைய வெடிப்பின் தீவிரம் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னு கேட்டோம்னா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. சரி, அது அப்படி இருக்க ஈரான் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் அங்கே எதுவுமே கிடையாது, எங்களுக்கு முன்னாடியே தகவல் தெரியும், நாங்கள் அங்கிருந்த எல்லா மிஷினரி யுரேனியம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே நாங்கள் இடம் மாற்றிட்டோம், அமெரிக்கா எந்த ஒரு சேதத்தையும் அந்த அணு உலைகள் மேலே பண்ண முடியல அப்படிங்கிற தகவலை ஈரான் சொல்லியிருந்தாங்க. சரி, இதுதான் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் திருப்பி அமெரிக்கா மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த தாக்குதல் கண்டிப்பாக நடத்துவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னா ஈரான் திரும்ப ஒரு தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிறது தெரியும். அந்த தாக்குதல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். ஈரான் திருப்பி எங்கே தாக்குறாங்கன்னா, கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ நிலைகள் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. ஆனால் மிகப்பெரிய தாக்குதலாக இருந்தது அப்படின்னு கேட்டோம்னா இல்லைங்கிறதா பதிலாக இருக்குது. ரொம்ப சொற்பமான தாக்குதல் தான் நடத்தி முடிச்சுக்கிறாங்க. மிகப்பெரிய தாக்குதல் மாதிரி காட்டினாலும் வெளியே, ஆனால் அது பெரிய சேதத்தை ஏற்படுத்திக்குதா அமெரிக்க இராணுவத்துக்குன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஈரானால் இவ்வளோதான் தாக்குதல் நடத்த முடியுமான்னு கேட்டால் இல்லை, இதை விட பெரிய தாக்குதல் கூட ஈரானால் நடத்த முடியும். அப்படி இருக்கும்போது இந்த தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுக்கு தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயமா இது பார்க்கலாம். ஈரான் மட்டும் இல்லை, உலக நாட்டின் தலைவர்கள் எல்லாருமே அவங்க இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். குறிப்பாக அமெரிக்கா இந்த விஷயத்தை எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா அந்த இடத்துல ஒரு நிலையை எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அமெரிக்காவுக்கு என்னப்பா கட்டாயம்? நெதன்யாகு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால எல்லாம் அமெரிக்கா அடிபணிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால், நெதன்யாகுக்காக மட்டும் கிடையாது. அமெரிக்காவில் குறிப்பிட்ட ஒரு சதவீதம் ஜூயிஷ் மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜூயிஷ் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய போஸ்டிங்கில் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்கு ஆதரவு இல்லாத நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்து, குறிப்பாக ட்ரம்ப் எடுக்கிறார் அப்படின்னா அது அவருடைய அரசியல் பயணத்தையே மாற்றக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கை ட்ரம்ப்புக்கு இருக்கிறதாவே பார்க்குறேன். சரி, இதுதான் அப்படி இருக்குன்னா ஈரான் என்ன நினைக்குது அப்படின்னா, வேற ஒரு நாட்டிலிருந்து ஒரு தாக்குதல் நம் நாட்டில் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பதிலடி தராமல் இருந்தோம்னா அது நம்மளை இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடும். மற்ற நாடுகள் நினைக்கூடும் அப்படிங்கிறதுக்கு தன்னுடைய இருப்பை காட்ட வேண்டிய அவசியம் ஈரானுக்கு இருக்குது. இது உலகப்போரை நோக்கி பயணிக்குதா அப்படின்னா, இது உலகப்போரை நோக்கி பயணிக்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லாமல் தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலகப்போர் வேணும்னு நம்ம சொல்லவில்லை, ஆனால் நிறைய பேர் இது உலகப்போராக மாறிடும், உலகப்போரை வெடிக்க போகுது, அடுத்த நாடு ரஷ்யா வந்துட்டாங்க, சீனா வந்துட்டாங்க, இந்த பக்கம் வடகொரியா வந்துட்டாங்க, இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா உலகப்போராக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேலையில் இந்த தாக்குதல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய சந்தேகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துது. இது மட்டும் தான் உன்னோட சந்தேகமா அப்படின்னு பார்த்தோம்னா இது மட்டும் சந்தேகம் கிடையாது. குறிப்பாக ஒரு நாட்டில் ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்னாவே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் எல்லா நாட்டினுடைய பங்குச்சந்தையிலையும் எதிரொலிக்கும். ஆனால் இப்போ இந்த மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினதுக்கப்புறம் நம்ம பங்குச்சந்தை ஏற்றத்தை தான் சந்திச்சுது. நம்ம பங்குச்சந்தை மட்டும் இல்லை, உலகில் இருக்கக்கூடிய முக்கிய பங்குச்சந்தைகள் எல்லாமே ஏற்றத்தை தான் சந்திச்சுது. அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயோட விலை ஒரு செங்கடலில் ஒரு சின்ன தாக்குதல் ஹவுதிகளால் நடந்தாவே கச்சா எண்ணெயோட விலை பல மடங்கு உயரும். அப்படி இருக்கும்போது இந்த இவ்வளோ மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கா நடத்தி முடிஞ்சதுக்கப்புறம் கூட கச்சா எண்ணெயோட விலை தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே எங்கேயோ ஒரு யூட்டன் இருக்கிற மாதிரியே, எங்கேயோ ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கிற மாதிரி தோண வைக்கிது. சரி, இது இனி என்ன ஆக போகுதுன்னு கேட்டோம்னா இப்போதைக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன்னா எதுவுமே எப்போ என்ன ஆகுன்னு தெரியாத சூழ்நிலையில் தான் இப்போ பயணிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே. இது அடுத்தடுத்த கட்டத்தில் அமெரிக்காவும் இதை எப்படி எடுத்துக்கிட்டு அவங்க தாக்குதல் எப்படி இருக்குது, ஈரானுடைய மறுபடியும் மீண்டும் தாக்குதல் எப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நெதன்யாகு கண்டிப்பாக ஈரானை இந்த சந்தர்ப்பத்தில் பழிவாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கார்.
அதனால் அமெரிக்காவை அவர் விடமாட்டார். இப்போ எனக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரியாதான்னு கேட்டோம்னா அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நெதன்யாகு அவர் சைடில் என்னென்ன பண்ண முடியுங்கிறத கண்டிப்பாக பண்ணுவார். அவருடைய தாக்குதலும் அதுக்கப்புறம் அவர் எப்படி அமெரிக்காவை கூட்டிகிட்டு போக போகிறாரு, என்ன திசையில் கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்போது வரைக்கும் இந்த தாக்குதல் அப்படிங்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல்லை தட்டிவிட்டு அதை ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் பதிவிடுகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.